ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மஷகை. இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம நேத்து லெவல்ஸா மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். அந்த லெவல்ஸை தாண்டி நாம சொல்லியிருந்த விஷயம் நடக்குதா இல்லையா அப்படின்றத பாருங்க. நடந்திருக்கா இல்லையா? ஓகேங்களா? நாம பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 26,200 இதுக்கு மேல நின்னாதான் மேல போக வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். கீழே போகணும் அப்படின்னா மார்க்கெட் 2600 அதுக்கு கீழே நின்னாவே கீழே போக வாய்ப்பு. அதாவது பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கணும். நாம சொல்ற ஸ்ட்ரைக்குங்க ஐடிஎம்மாவே நிக்கணும் அப்படின்றது தான் நாம சொல்றோம். மார்க்கெட் காலையில ஓபன் பிரைஸ் 26,106 அங்க ஓபன் பண்றான். ஓபன் பண்ணி ஒரு ரெண்டாவது கேண்டிலே அந்த 100க்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டாங்க. அதுக்கடுத்து கீழே போனவங்க எக்ஸாக்டா வந்து 26,100 அங்க ஒரு ரிஜெக்ஷன். போறான் 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 போய்கிட்டே இருக்கான். ஸ்கிரீன்லயே இடம் இல்லை பாருங்க. அவன் பாட்டு விழுந்தது விழுந்தது விழுந்துகிட்டே தான் இருக்கான். பிரீமியத்தை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு ப்ரீ பிளான் அப்படின்றத உங்களால எடுத்துட்டு வர முடியும். ஸோ பிரீமியத்துல என்ன நடக்குது? நீங்க பிரீமியத்துல ஆப்ஷன் செயின், நீங்க ஆப்ஷன் செயினை பாக்குறவங்க என்எஸ்சி இந்தியா, ஓகே, ஆப்ஷன் செயின். இங்க ஆப்ஷன் செயின்ல என்ன கொடுத்துருக்காங்க? கால் சைடு தனியாவும் புட் சைடு தனியாவும் கொடுத்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட போறது நடுவுல இருக்க இந்த ஸ்ட்ரைக்குங்களுக்கு தான். இந்த ஸ்ட்ரைக்ல என்ன நடக்குது? இந்த ஸ்ட்ரைக்கை எக்ஸ்பைரி டே முடியும் போது ஒருத்தர் சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னா அவங்க ஆப்பனண்ட்டோட எல்டிபியை விட அதிகமா இருக்கணும். ஒரு ஸ்ட்ரைக் இந்த 25,900 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல மார்க்கெட்டை முடிக்கணும் அப்படின்னா 25,000 கால், 25,000 புட்டோட எல்டிபியை விட அதிகமாவே இருந்தா அப்படின்னாதான் மார்க்கெட்டை அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல முடிக்க முடியும். இல்ல 25,000க்கு கீழே முடிக்கணும், 25,900க்கு கீழே முடிக்கணும் அப்படின்னா காலோட எல்டிபியை விட புட்டோட எல்டிபி அதிகமாவே இருக்கணும். இப்படி இருக்க பட்சத்துல தான் அந்த சைடு அந்த ஸ்ட்ரைக்கை சொந்தமாக்கிக்க முடியும். இந்த பிரைஸ் அதிகம் அப்படின்றத எதை குறிக்குது? இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற போட்டி. யார் ஒரு ரன் அதிகமா அடிக்கிறாங்களோ அவங்க வின் பண்ண போறாங்க மேட்ச. அதே விஷயம்தான் யார் 5 பைசா அதிகமா இருக்காங்களோ அவங்க அந்த ஸ்ட்ரைக்கை சொந்தமாக்கிக்க போறாங்க. இதை மட்டும், இந்த ஒரு விஷயத்த மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்ல அப்போ ஒவ்வொரு நாளும் எப்படி எப்படி போட்டிகள் நடக்குது அப்படின்றத நீங்க உங்களோட அனுபவத்துல பிரிச்சு எடுங்க. இந்த போட்டியோட ரிசல்ட் தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்ல கிடைக்கிற மொமெண்டம். இந்த போட்டி எங்க நடக்குது, எப்படி நடக்குது அப்படின்றத மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ், பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். நிஃப்டியாவது பரவாயில்ல, ஒரு 250 பாயிண்ட் ஹை டு லோ, 250 270 நினைக்கிறேன். சென்செக்ஸ் இன்னைக்கு எக்ஸ்பைரி டே இருந்தது. சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஹை டு லோ 850 பாயிண்ட் வரையும் வந்திருக்கான். நல்ல ஒரு பயங்கரமான மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த வருஷத்தோட முதல் எக்ஸ்பைரியா? அவனுக்கு முதல் எக்ஸ்பைரியா இல்லை ரெண்டாவது எக்ஸ்பைரி நினைக்கிறேன். எத்தனாவது எக்ஸ்பைரி சென்செக்ஸை பொறுத்தவரையும்? சென்செக்ஸ் ரெண்டாவது எக்ஸ்பைரி. ஓகே, ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதியே அவனுக்கு ஒரு எக்ஸ்பைரி இருந்தது. ரெண்டாவது எக்ஸ்பைரி இந்த வருஷத்துல நல்லா அமோகமா முடிச்சிருக்கான். மார்க்கெட் மேல போதா கீழே போகுதா அப்படின்றத ஒரு ட்ரேடருக்கு முக்கியம் கிடையாது. மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் போகணும், அதுதான் ஒரு ட்ரேடருக்கு தேவை. ஒரு இன்வெஸ்டர் தான் கவலைப்படணும் மார்க்கெட் கீழே விழுந்தது அப்படின்றத பொறுத்து. நாம இன்வெஸ்டர் கிடையாது, நாம ட்ரேடர். ஓகே, இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. நாளைய லெவல்ஸ் என்ன அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு.
என்ன அப்படின்னா 26,092, 26,005, 25,838, 25,757. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கோம். இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் 26,050, ஓகே, 26,050 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் தான் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் அப்படின்றது கிடைக்கும். 26,000 இந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போதே ஒரு ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகப்படியா இருக்கு. 26,000 கால ஐடிஎம்மாவே வைக்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க லைவ்ல. இதை தாண்டி தொடர்ந்து கீழே போகணும் அப்படின்னா 26,000, 26 வருது, 25,900, 25,900 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது கிரியேட் ஆக இருக்கு. மார்க்கெட் இப்போ நமக்கு க்ளோசிங் 25,876 க்ளோஸ் பண்ணியிருக்கான். 900 அந்த ப்ரைஸுக்கு கீழே தான் இருக்கு, அந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே தான் இருக்கு. நமக்கு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸுக்கும் லோவுக்கும், முதல் நாளோட லோவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்த மிஸ் பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து இன்னும் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்க்குற ஆட்களா இருந்தீங்க அப்படின்னா நேத்து என்ன நடந்திருக்கு, நேத்து லைவ் மார்க்கெட்ல மார்க்கெட் எப்படி ரன் ஆகிட்டு இருந்தது, டேபிள் எப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது, இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது அப்படின்றதெல்லாம் உங்க அனுபவத்தை ஒரு நோட்டு பேனால எழுதிட்டே வாங்க, நோட்ல எழுதிட்டே வாங்க. அதுதான் உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை அமைக்க உங்களுக்கு உதவும். மார்க்கெட்டை கண்ணால பார்க்கறதுல உங்களால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. மார்க்கெட்டை நீங்க சரியா கத்துக்கணும் அப்படின்னாவே நோட்ல எழுதி பழகுங்க. சரிங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை.